அன்பனேர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நேரிலே கத்தோலிக்க திருவையின் தலைமையிடமும் வத்திக்கானின் செயல்பாடுகளை உலகறி செய்வதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். அந்த வகையில் இந்த வாரம் 2027 ஆண்டுக்காக உருவாகும் கிறிஸ்துமஸ் குடில், திரு அவையில் மாற்றங்கள் கொண்டு வந்த 2ஆம் வத்திக்கான் சங்கம், கூட்டுறவு இயக்கம் முன்னிலைப்படுத்தப்பட்டது எப்போது என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தும் அறிந்து கொள்ள வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்குள் போகலாம். மறைந்த திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்களின் 3ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு கர்தினால் முல்லர் நிறைவேற்றிய திருப்பலியுடன் வத்திக்கானில் தொடங்கிய 2025ஆம் ஆண்டுக்கான இறுதி நிகழ்வுகள் குறித்து இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக பார்ப்போம். மறைந்த திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்களின் 3ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு கர்தினால் முல்லர் அவர்கள் நிறைவேற்றிய திருப்பலியுடன் வத்திக்கானில் ஆண்டின் இறுதி நிகழ்வுகள் தொடங்கின. திருத்தந்தை பெனடிக்ட் அவர்களைப் போலவே ஜெர்மானியரான கர்தினால் முல்லர் அவர்கள் முன்னதாக நம்பிக்கை கோட்பாட்டு பேராயத்தின் தலைவராக பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் 2025ஆம் ஆண்டின் இறுதி பொது மறைக்கல்வி உரையை நிகழ்த்தினார். தனது சிந்தனையின் போது அவர் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை நினைவு கூர்ந்தார். கடந்து சென்ற இந்த ஆண்டு நிச்சயமாக பல முக்கிய நிகழ்வுகளால் குறிக்கப்பட்டுள்ளது. புனித ஆண்டையொட்டி பல நம்பிக்கையாளர்கள் மேற்கொண்ட திருப்பயணம் போன்ற மகிழ்ச்சியான நிகழ்வுகளும், மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் இறப்பு மற்றும் உலகை உலுக்கி வரும் போர் சூழல் போன்ற வேதனையான நிகழ்வுகளும் இதில் அடங்கும். அன்று மாலை புனித பேதுரு பேராலயத்தில் திதேயும் எனப்படும் நன்றி பாடல் பாடப்பட்டது. கடந்த ஆண்டிற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஒவ்வொரு டிசம்பர் மாத இறுதியிலும் இந்த பாரம்பரிய இறைவேண்டல் செய்யப்படுவது வழக்கம். அதன்பின் தனது முன்னோர்களின் பாரம்பரியத்தை பின்பற்றி புனித பேதுரு சதுக்கத்தில் அமைக்கப்பட்டிருந்த கிறிஸ்து பிறப்பு குடிலை பார்வையிட்ட திருத்தந்தை அவர்கள் அங்கு சிறிது நேரம் மௌனமாக ஜெபித்தார். மறுநாள் கன்னிமரியா இறைவனின் தாய் பெருவிழா திருப்பலியை திருத்தந்தை லியோ அவர்கள் நிறைவேற்றினார். அப்போது கிறிஸ்துவின் பிறப்பே அமைதியின் உண்மையான ஊற்று என்று அவர் சுட்டிக்காட்டினார். ஆயுதமற்ற அமைதியின் இருப்பிடமாகவும் ஆசீர்வாதத்தின் இடமாகவும் திகழும் பெத்லகேம் குடிலை நம்பிக்கையுடன் அணுகுவோம். மீட்பின் வரலாற்றிலும் நம் சொந்த வாழ்விலும் இறைவன் ஆற்றியுள்ள அருண் செயல்களை அங்கு நாம் நினைவு கூறுவோம். அதனைத் தொடர்ந்து அச்சதுக்கத்தில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான இறை மக்களுடன் மூவேளை ஜெபத்தை நிறைவேற்றிய திருத்தந்தை அவர்கள் அமைதியை ஏற்படுத்த உலகில் உரையாடலும் பொறுப்புணர்வும் அவசியம் என்பதை மீண்டும் வலியுறுத்தினார். அமெரிக்க அரசால் வெனிசுலா அதிபர் கைது செய்யப்பட்ட செய்தி வத்திக்கானை எட்டிய நிலையில் திருத்தந்தை அவர்கள் அமைதி, நீதி, மக்கள் நலனுக்காக ஜெபிக்குமாறு அழைப்பு விடுத்திருக்கிறார். அந்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். அமெரிக்க அரசாங்கத்தால் வெனிசுலாவின் அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அவர்கள் கைது செய்யப்பட்ட செய்தி வத்திக்கான் உட்பட உலகின் ஒவ்வொரு மூலையையும் எட்டியுள்ளது. வெனிசுலாவில் ஏற்பட்டு வரும் திருப்பங்களை நான் ஆழ்ந்த கவலையோடு கவனித்து வருகிறேன். மற்ற அனைத்து கருத்துக்களையும் விட வெனிசுலா மக்களின் நலன் மேலோங்கி இருக்க வேண்டும். வன்முறைகளை கடந்து செல்வதற்கும் நீதி மற்றும் அமைதிக்கான பாதைகளை தேடுவதற்கும் வழிவகுக்கப்பட வேண்டும். வெனிசுலாவில் நிகழ்ந்து வரும் சூழலில் அம்மக்களுக்கான தனது கவலையை திருத்தந்தை அவர்கள் கடந்த ஞாயிறு நண்பகல் மூவேளை ஜெப உரையின் போது வெளிப்படுத்தினார். இதற்காக நான் ஜெபிக்கிறேன், நீங்களும் ஜெபிக்குமாறு அழைக்கிறேன். நம்முடைய வேண்டுதல்களை கொரோமோட்டோ அன்னையும் புனிதர்களான ஜோஸ் கிரெகோரியோ ஹெர்னாண்டஸ் மற்றும் கார்மென் ரெண்டில்ஸ் ஆகியோரின் பரிந்துரைக்கு ஒப்புக் கொடுப்போம். மேலும் அந்நாட்டின் இறையாண்மையை நினைவு கூர்ந்த திருத்தந்தை அவர்கள் எத்தகைய சூழலிலும் மனித உரிமைகள் மற்றும் குடிமை உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியது கவனிக்கத்தக்கது. புனித பிரான்சிஸ் அசிசியார் தொடங்கிய குடில் வழக்கத்தை தொடர்ந்து 2027ஆம் ஆண்டுக்கான கிறிஸ்துமஸ் நிகழ்வுக்காக குடும்ப நிறுவனம் ஒன்று குடில் உருவாக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறது. அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம்.
கிறிஸ்மஸ் காலத்தின் மிகச் சிறப்பான தருணங்களில் ஒன்று இயேசுவின் பிறப்பு காட்சியை தத்ரூபமாக சித்தரிப்பதாகும். ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்வை கொண்டாடும் விதமாக புனித பேதுரு சதுக்கத்திற்கு பல்வேறு சொரூபங்கள் கொண்டுவரப்படுகின்றன. அச்சதுக்கத்தில் மட்டுமல்லாது அக்காலத்தில் எல்லா ஆலயங்களிலும் இத்தகைய காட்சிகள் மறு உருவாக்கம் செய்யப்படுகின்றன. மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்கும் நோக்கில் அசிசி நகர் புனித பிரான்சிஸ் அவர்களால் இந்த வழக்கம் தொடங்கப்பட்டது. 1223ஆம் ஆண்டு இத்தாலியின் கிரெச்சியோ நகரில் தொடங்கப்பட்ட இப்பாரம்பரியம் இன்று வரை தொடர்ந்து வருகிறது. வடக்கு இத்தாலியில் செயல்பட்டு வரும் ஹைடி என்ற குடும்ப நிறுவனம் இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். இவர்கள் கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக இத்தகைய கைவினை பணிகளில் தங்களை அர்ப்பணித்து வருகின்றனர். எங்கள் தாயும் தந்தையும் 1970களில் இந்நிறுவனத்தை தொடங்கினார்கள். இது அடிப்படையில் மர சிற்பங்களை செதுக்கும் ஒரு நிறுவனம். இது வால் கார்டானோ பகுதியில் மிகவும் பிரபலமான ஒன்றாகும். 2005ஆம் ஆண்டில் நானும் எனது 2 சகோதரிகளும் இந்நிறுவனத்தில் இணைந்தோம். இன்று ஆடைகள் அணிவிக்கப்பட்ட திரு உருவங்களை செய்வதில் நாங்கள் நிபுணத்துவம் பெற்றுள்ளோம். இவர்களது படைப்புகள் வெகு தொலைவிற்கும் பயணிக்கின்றன. முக்கியமாக ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஸ்பெயின், தென் அமெரிக்கா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு இவை அனுப்பப்படுகின்றன. குடில் அமைப்பதில் எங்களின் தனிச்சிறப்பு மர வேலைப்பாடுகளாகும். தலை, கைகள் மற்றும் கால்களை நாங்கள் மேப்பிள் மரத்தில் செதுக்குகிறோம். இம்மரம் மிகவும் கடினமானது என்பதால் நுணுக்கமான வேலைப்பாடுகளை செய்ய ஏதுவாக இருக்கும். பின்னர் செதுக்கப்பட்ட தலை, கைகள் மற்றும் கால்கள் ஒவ்வொரு செம்பு கம்பி சட்டத்தில் பொருத்தப்படுகின்றன. இதனால் ஒவ்வொரு உருவத்தையும் நாம் விரும்பும் வகையில் அசைத்து நிறுத்த முடியும். எனினும் இவர்கள் கிறிஸ்மஸ் காலத்திற்கான மரவேலைப்பாடுகளை மட்டும் செய்வதில்லை. புதுமையான முயற்சியாக இயேசுவின் திருப்பாடுகள் மற்றும் உயிர்ப்பு காட்சிகளை சித்தரிக்கும் திட்டத்தையும் தொடங்கியுள்ளனர். 2027ஆம் ஆண்டு கிறிஸ்மஸ் விழாவிற்காக நாங்கள் புனித பேதுரு சதுக்கத்தில் வைக்கப்படவுள்ள குடில் அமைக்கும் பணியில் நாங்கள் ஈடுபட்டுள்ளோம். இதற்கான வேலைகளை நாங்கள் ஏற்கனவே தொடங்கிவிட்டோம். ஏனெனில் இந்த உருவங்கள் மனித உருவ அளவில் இருப்பதால் வேலை முடிய அதிக நேரம் தேவைப்படும். ஆனால் நாங்கள் இதை மிகவும் மகிழ்வுடன் செய்கிறோம். எனவே 2027க்கு தயாராக இப்போதே பணியை தொடங்கிவிட்டோம். இவர்களிடம் தற்போது பல திட்டங்கள் கைவசம் உள்ளன. இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு திட்டம் 2 ஆண்டுகளுக்குள் தயாராக வேண்டும். புனித பேதுரு சதுக்கத்தில் உள்ள ஸ்தூபிய நிழலில் தங்கள் படைப்புகளை காட்சிப்படுத்தும் வாய்ப்பு எல்லா கலைஞர்களுக்கும் கிடைப்பதில்லை. இது அவர்களின் கலைப்படைப்புகளை எல்லைகளை கடந்து பயணிக்க உதவும் ஒரு அரிய வாய்ப்பு என்றால் அது மிகையாகாது. மந்துவா புனித அந்திரேய பேராலயத்திலிருந்து 12 நூற்றாண்டுகளுக்கு பின் வெளிக்கொணரப்பட்ட கிறிஸ்துவின் திருரத்த திருப்பண்டம் 2025ஆம் ஆண்டு யூபிலி கொண்டாட்டத்தில் இடம்பெற்றது. அது தொடர்பான தகவலை இந்த பகுதியில் பார்ப்போம். வடக்கு இத்தாலியில் உள்ள ஓர் ஆலயத்தில் வழக்கமாக பாதுகாக்கப்படும் மிக சிறப்பான திருப்பண்டம் ஒன்றைதான் நாம் இங்கு காணவிருக்கிறோம். ரோமில் நடைபெற்ற 2025ஆம் ஆண்டின் யூபிலி கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக இது காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது. அதை நேரில் காணும் அரிய வாய்ப்பு அண்மையில் சிலருக்கு கிடைத்திருக்கலாம். மந்துவா நகரில் உள்ள புனித அந்திரேயா பேராலயத்தை விட்டு கிறிஸ்துவின் விலைமதிப்பில்லாத திருரத்த திருப்பண்டம் வெளியே கொண்டு வரப்படுவது கடந்த 12 நூற்றாண்டுகளில் இதுவே முதல் முறையாகும். 2025ஆம் ஆண்டு யூபிலி ஆண்டு இது போன்ற நம்ப முடியாத நிகழ்வுகளை சாத்தியமாக்கியுள்ளது. இதுவே சான் சால்வதோரின் லாரோ ஆலயத்தை வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கச் செய்கிறது. இந்த வியக்கத்தக்க திருப்பண்டத்தின் பின்னணி அனைத்தும் இயேசுவின் சிலுவைச்சாவின் போது தொடங்கியது. இயேசு சிலுவையில் இருந்தபோது லாஞ்சினஸ் என்ற புறவின ரோமானிய வீரன் அவர் இறந்துவிட்டாரா என்பதை உறுதிப்படுத்த ஈட்டியால் அவரது விலாவில் குத்தினான். அந்த தருணத்தின் காட்சிகளால் உளம் நெகிழ்ந்த லாஞ்சினஸ் இவர் உண்மையாகவே இறைமகன் என்று அறிக்கையிட்டான். பின்னர் அவன் சிலுவையின் அடியிலிருந்து கிறிஸ்துவின் ரத்தம் தோய்ந்த மண்ணை சேகரித்து தன்னுடன் வைத்துக் கொண்டதாக பாரம்பரியம் கூறுகிறது. இறுதியில் லாஞ்சினஸ் ரோம் நகரை அடைந்தான். அவனுக்கு வெகுமதியாக கிடைத்த நிலத்தில்தான் இன்றைய மந்துவா நகரம் அமைந்துள்ளது. அங்குதான் இந்த திருப்பண்டம் நூற்றாண்டுகளாக பாதுகாக்கப்பட்டது. ஏறக்குறைய கிபி 700ஆம் ஆண்டில் அரசர் சார்லமென் திருத்தந்தை 3ஆம் லியோ அவர்களை அந்த இரத்தத்தை ஆய்வு செய்ய அழைத்தார். திருத்தந்தையும் அது உண்மையானது என்பதை உறுதிப்படுத்தினார். அந்த தருணத்திலிருந்து அது இத்தாலியின் மிகவும் போற்றப்படும் திருப்பண்டங்களில் ஒன்றாக மாறியது. அதனால்தான் கடந்த 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக உலகின் பல பகுதிகளிலிருந்தும் திருப்பயணிகள் கிறிஸ்துவின் விலை மதிப்பற்ற இரத்தத்தை வணங்குவதற்காக மந்துவா நகருக்கு பயணம் மேற்கொள்கின்றனர். இந்த திருப்பண்டம் இந்த ஆலயத்தில் 1 வாரம் மட்டுமே வைக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. தனது குருத்துவ அழைப்பை உணர்ந்த தருணத்தையும் ஒரு குருவாக தனது மற்ற அனுபவங்களையும்
ரோமை மறைமாவட்ட குரு அருட்தந்தை எய்டன் அவர்கள் பகிர்ந்து கொள்ளும் நேர்காணலை இந்த பகுதியில் பார்ப்போம். மறைமாவட்ட குரு அருள்தந்தை எய்டன் அவர்கள் தனது குருத்துவ வாழ்வுக்கான இறையழைப்பு, மக்களின் எதிர்வினைகள் மற்றும் திருநிலைப்பாட்டு தருணம் போன்ற அனுபவத்தை குறித்து பகிர்ந்தார். அதில் ஒரு வார இறுதியில் நடைபெற்ற நற்கருணை ஆராதனையின் போது இறைவன் தன்னை குருத்துவத்திற்கு அழைத்ததை அவர் உணர்ந்ததாக தெரிவித்தார். தான் நற்கருணையை உற்று நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்த போது குருத்துவம் பற்றிய எண்ணம் தனக்குள் தோன்றியதாகவும் அது வெறும் ஓர் எண்ணம் மட்டுமல்ல, சக்தி வாய்ந்த அனுபவமாகவும் இருந்தது என்றும், அது ஒரு வகையான புரிதல் போல இருந்ததையும், தான் அதற்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்ததையும் அவர் விவரித்தார். குருத்துவ வாழ்வை தேர்ந்தெடுத்ததை பற்றி மக்களிடம் சொன்னபோது வெவ்வேறு எதிர்வினைகள் கிடைத்ததாக அவர் குறிப்பிட்டார். திருநிலைப்படுத்தலுக்கு முன்னரும் பின்னரும் அது தொடர்ந்தது. மக்கள் அதை ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அழைப்பு என்பதை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்பதையும், சிலர் உங்கள் கனவை பின்பற்றிச் செல்வது சிறந்தது என்று கூறியதையும் தெரிவித்தார். இது குருத்துவ அழைப்பின் ஆன்மீக ஆழத்தை சமூகம் எவ்வாறு புரிந்து கொள்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. இறுதியாக குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட தருணத்தில் தான் அழுத தருணத்தை அவர் ஒப்புக்கொண்டார். எல்லா வழிமுறைகளும் முடிந்த பிறகு பீடத்தில் தான் அமர்ந்திருந்த போது பாடகர் குழு தான் தேர்ந்தெடுத்திருந்த பாடல்களில் ஒன்றை பாடிய போது, இறுதியாக தான் குருவாகிவிட்டோம், திருப்பலி உடையில் இருக்கிறோம், தனது கைகள் அப்போதுதான் கிறிஸ்மா எண்ணெயால் பூசப்பட்டிருந்தன என்று சிந்தித்த அந்த தருணத்தில் அவர் அழுததை நினைவு கூர்ந்தார். குருவாக திருநிலைப்படுத்தல் திருவழிபாடு மிகவும் அழகானது என்றும், குருத்துவம் குறித்து நாம் என்ன நம்புகிறோம், என்ன போதிக்கிறோம் என்பதை அது அழகாக வெளிப்படுத்துகிறது என்றும் கூறிய அவர், ஒவ்வொரு ஜபமும் பொருளுள்ளது என்றும், அந்த நாளில் தனக்கு இருந்த அதே உணர்வு, அனுபவம் மற்றும் ஆர்வத்தை தக்க வைத்துக் கொள்ள முயற்சிப்பதாகவும் பகிர்ந்து கொண்டார். இந்த பகிர்வு குருத்துவ வாழ்வின் ஆன்மீக ஆழத்தையும் சமூக சவால்களையும் திருநிலைப்படுத்தலின் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்துவது கவனிக்கத்தக்கது. திரு அவை வரலாற்றில் பல மாற்றங்கள் ஏற்பட்ட இரண்டாம் வத்திக்கான் பொது சங்கம் நடைபெற்ற காலம் குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். திரு அவை வரலாற்றில் மின்விளக்கு பயன்படுத்தப்பட்ட முதல் சங்கமாகவும் காணொளி காட்சி பதிவுகள் கிடைத்த முதல் சங்கமாகவும் இரண்டாம் வத்திக்கான் சங்கம் திகழ்கிறது. 1962 ஆண்டு தொடங்கி 1965 ஆண்டு வரை நடைபெற்ற இச்சங்கத்தை திருத்தந்தை 23ஆம் ஜான் அவர்கள் தொடங்கினார். திருத்தந்தை 6ஆம் பவுல் அதை முடிவுக்கு கொண்டு வந்தார். திரு அவையின் ஆணை தொடர்பான கடைசி பெரிய நிகழ்வாக இது அமைந்தது. பல்வேறு தருணங்களில் இந்த சங்கத்தில் கிட்டத்தட்ட 2500 தந்தையர்கள் இதில் பங்கேற்றனர். இதுவரை நடைபெற்ற அனைத்து சங்கங்களிலும் மிக அதிகமான மொழி மற்றும் இன பன்முகத்தன்மை இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தில் காணப்பட்டது. திரு அவையின் உலகளாவிய தன்மையும் இதன் மூலம் தெளிவாக வெளிப்பட்டது. இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தின் முன்னோடியாக 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் நடைபெற்ற முதலாம் வத்திக்கான் பொதுச்சங்கம் இருந்தது. பெரிய சீர்திருத்தங்களுக்கு வாய்ப்பாக இது இருந்த போதிலும் அதன்பின் நிகழ்ந்த வரலாற்று காரணிகளுக்காக பெரிதும் செயல்படாமலேயே இருந்தது. இத்தாலியில் பிராங்கோ பிரசிய போர் வெடித்ததால் அந்நகரின் தலைவர்கள் வத்திக்கானை விட்டு வெளியேறினர். அவர்கள் மீண்டும் கூடவில்லை. எனவே முதலாம் வத்திக்கான் சங்கம் முறையாக முடிவுக்கு கொண்டுவரப்படவில்லை. இதனால் கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுக்கு பின் இரண்டாம் வத்திக்கான் பொதுச்சங்கம் முந்தைய சங்கத்தில் முடிவுறாத அனைத்தையும் தொடர்ந்து நிறைவேற்றும் நோக்கத்துடன் தொடங்கியது. 1965ஆம் ஆண்டு முடிவுக்கு வந்த இரண்டாம் வத்திக்கான் சங்கம் 4 திருத்தூது அரச அலுவல்களை வெளியிட்டது. அவை: முதலாவது, திருவழிபாடு தொடர்பான சாக்ரசாங்டம் கொன்சீலியம்; இரண்டாவது, இறைவார்த்தையை புரிந்து கொள்ளும் டே வெர்பும், மனங்களின் ஒளி எனப்படும் லூமன் ஜென்டியம் மற்றும் வேகமாக மாறும் உலகில் திரு அவையின் பங்கை ஆராயும் காடியம் எட் ஸ்பெஸ் என்பவையாகும். இச்சங்கம் திரு அவையின் நவீன முகத்தை உருவாக்கியது குறிப்பிடத்தக்கது. இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தின் மூலம் குருத்துவம், வழிபாடுகள் மற்றும் பொது நிலையினரின் பங்கேற்பில் ஏற்பட்ட மாற்றங்கள் குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். கத்தோலிக்க திரு அவையின் கடைசி சங்கமான இரண்டாம் வத்திக்கான் பொதுச்சங்கம் திரு அவை பண்பு கொண்ட வாழ்வில் புதிய கண்ணோட்டத்தை தந்தது. பொது நிலையினரின் அங்கீகாரமும் பங்கும் இதன் மையமாக இருந்தது. குறிப்பாக பொது குருத்துவம் மற்றும் அருட்பணி குருத்துவம் ஆகியவற்றின் வேறுபாடுகள் சீரமைக்கப்பட்டன. பொது குருத்துவம் திருமுழுக்கு கொண்டாட்டத்தில் தோன்றுகிறது. அதுவே அதன் தோற்றம். அதுவே அனைத்து கிறிஸ்தவர்களின் பொதுவான அடையாளம். திரு அவை எப்போதும் நம்பிக்கையாளர்களின் பொது குருத்துவத்தை போதித்து வந்தாலும் இரண்டாம் வத்திக்கான் பொது சங்கத்தில் அதற்கு வலுவான அழுத்தம் கிடைத்தது. ட்ரெண்ட் சங்கத்தில் அருட்பணியாளர்களின் பங்கு குறித்து சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது. அருட்பணி குருத்துவத்தை இழிவுபடுத்திய பிரிவினை நம்பிக்கைகளுக்கு பதிலளிப்பதே அதற்கான காரணம். முதலாம் வத்திக்கான் பொது சங்கத்தில் திருப்பிடம் வளர்ச்சியடைந்தது. அங்குதான் திருத்தந்தையின் வழுவாவரம் முதல் முறையாக அறிவிக்கப்பட்டது.
ஆனால் இரண்டாம் வத்திக்கான் பொதுச் சங்கத்தின் கவனம் பொதுநிலையினரின் பக்கம் திரும்பியது. அங்கு பொது குருத்துவம் மற்றும் அருட்பணி குருத்துவத்திற்கு இடையேயான இயக்கத்தை திரு அவை விளக்கியது. இரண்டாம் வத்திக்கான் பொது சங்கம் ஆயரின் சடங்கின் முழுமையை வலியுறுத்தியது. திரு அவை பாரம்பரியத்தில் சில நேரங்களில் அதிகரித்த திருநிலையினர் ஆதிக்கத்திற்கு மாற்றாக பொதுநிலையினரை முன்னிலைப்படுத்தியது. இந்த சங்கம் முந்தைய கருத்துக்களையும் மனநிலைகளையும் சவாலுக்கு உட்படுத்தி கத்தோலிக்கத்தின் இதயத்தில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியது. ஆனால் இரண்டாம் வத்திக்கான் பொதுச் சங்கம் திரு அவை பாரம்பரியத்தின் முடிவு அல்ல. இச்சங்கத்திற்கு முன் ஒரு திரு அவை, பின் ஒரு திரு அவை என்று நினைக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் திரு அவை ஒன்றுதான். இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தின் மாற்றங்கள் முதலில் திருவழிபாட்டில் தெரிந்தன. அது நம்பிக்கையாளர்களின் பங்கேற்பை ஊக்குவிக்க விரும்பியது. லத்தீன் மொழியிலிருந்து இடம்சார் மொழிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. ஆனால் திருப்பலியின் போது அருட்பணியாளர் மக்களை நோக்கியவாறு நிற்கும் திசை மாற்றம் போன்ற சில மாற்றங்கள் இரண்டாம் வத்திக்கான் பொது சங்கத்தில் நேரடியாக அறிவிக்கப்படவில்லை. இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தின் மிகப்பெரிய புதுமை மக்களின் பங்கேற்பு என்பதாகும். கடவுளின் மக்கள் திரு வழிபாட்டில் செயலற்றவர் அல்ல, செயல்பாட்டு உறுப்பினர். எனவே நான் எப்போதும் கடவுளின் மக்களை மனதில் கொண்டே பாடல் எழுதுகிறேன். இது ஒரு பெரிய புதுமை. நம்பிக்கையாளர்களின் ஆழமான பங்கேற்பு திருவழிபாட்டு இசையையும் பாதித்தது. இசையமைப்பாளர்கள் நற்கருணை கொண்டாட்டத்தில் அனைவரும் பங்கேற்கும் பாடல்களை உருவாக்க வேண்டியிருந்தது. இறுதியில் அருட்பணி குருத்துவம் நம்பிக்கையாளர்களுக்கான பரிசாக இல்லாவிட்டால் அதற்கு மதிப்பில்லை. இந்த இருவகை குருத்துவமும் ஒன்றுக்கு ஒன்று மாற்றாக இல்லாமல் பொதுநிலையினர் மற்றும் திரு அவை சேவையில் ஒன்றை ஒன்று அரவணைத்துக் கொள்வது குறிப்பிடத்தக்கது. இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தின் முக்கிய அங்கங்களின் ஒரு பகுதியாக கூட்டுறவு இயக்கம் முன்னிலைப்படுத்தப்பட்டது தொடர்பான செய்தியை இந்த பகுதியில் பார்ப்போம். முதலாம் வத்திக்கான் பொதுச் சங்கம் முடிவுக்கு கொண்டுவரப்படாமல் போன வரலாற்று நிகழ்வுகள் காரணமாக திரு அவைசார் ஒழுங்குமுறை, திரு அவை அமைப்பை புரிந்து கொள்ளல் போன்ற பல கேள்விகள் தீர்க்கப்படவில்லை. அச்சங்கத்தில் திருத்தந்தையின் வழுவாவரம் என்பதே முக்கிய பொருளாக விவாதிக்கப்பட்டது. இது திரு அவை பிரமிடு போன்ற அமைப்பாக, அதாவது மேலிருந்து கீழிறங்கும் அதிகாரம் போன்ற அமைப்பை பிரதிபலிக்கிறது. பேதுருவின் வாரிசின் முதன்மை இடத்தை பாதுகாக்கும் மற்றும் முன்னிறுத்தும் நோக்கமாகவும் மட்டுமே உள்ளது. இச்சங்கம்தான் எக்ஸ் கதீட்ரா என்றழைக்கப்படும் திருத்தந்தை என்பவர் பேசும்போது தூய ஆவியாரின் உதவியால் தவறிழைக்க மாட்டார் என்ற கோட்பாட்டை அறிவித்தது. இது திரு அவையின் போதனை மற்றும் ஒற்றுமைக்கு அச்சுறுத்தலாக விளங்கிய லிபரல் இயக்கங்களுக்கு பதிலாக இருந்தது. முதலாம் வத்திக்கான் பொதுச் சங்கத்திற்கு பின் 1943ஆம் ஆண்டு திருத்தந்தை 12ஆம் பயஸ் அவர்கள் மிஸ்டிசி கார்போரிஸ் என்ற சுற்றுமடலை வெளியிட்டார். அது திரு அவைசார் ஒழுங்குமுறையை விரிவாக விவரித்தது. திருத்தந்தை 12ஆம் பயஸ் அவர்களின் நோக்கம் திரு அவையை கிறிஸ்துவின் மாய உடல் என்ற உட்பொருளை அறிவிப்பதாகவே அமைந்தது. இது மேலிருப்போரின் பங்கை மட்டுமல்லாமல் அனைத்து இறை மக்களின் பங்கையும் வலியுறுத்தியது. திருவழிபாடு மற்றும் விவிலிய இயக்கங்கள் போன்ற சீர்திருத்தங்கள் இதற்கு அடிப்படையாக அமைந்தன. திருத்தந்தை 23ஆம் ஜான் அவர்களால் தொடங்கப்பட்ட இரண்டாம் வத்திக்கான் பொதுச் சங்கம் திரு அவைசார் ஒழுங்குமுறையை வடிவமைத்தன. இரண்டாம் வத்திக்கான் பொதுச் சங்கம் திரு அவையை பிரமிடு பார்வையிலிருந்து உறவு ஒன்றிப்பு என்ற பார்வைக்கு மாற்றியது. பிரமிடு வடிவ உருவத்திற்கு மாற்றாக கோல வடிவம் கொண்டு வரப்பட்டது. இரண்டாம் வத்திக்கான் பொதுச் சங்கம் திருமுழுக்கு பெற்ற அனைவரும் பணி பொறுப்புள்ளவர்கள் என்ற ஆழமான இறையியல் மற்றும் விவிலிய வரையறையை வெளிப்படுத்தியது. இது லூமன் ஜென்டியம் என்ற ஞான இலக்கிய சட்டத்தின் இயக்க சக்தியாக அமைந்தது. திரு அவைசார் ஒழுங்குமுறைகளில் ஏற்பட்ட இந்த மாற்றம் கோப்பர்னிக்கன் திருப்பம், அதாவது தலைகீழ் மாற்றம் என்று அழைக்கப்படுகிறது. இது இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தின் மிக முக்கிய ஆவணமான லூமென் ஜென்டியத்தின் வரலாற்றில் உள்ளது. லூமன் ஜென்டியம் அளித்த திரு அவை வரையறை இன்றைய திரு அவைசார் விவாதங்களுக்கு பெரும் பங்களிக்கிறது. சினோடாலிட்டி எனப்படும் கூட்டொருங்கு இயக்கம் என்பது கடவுளின் மக்கள் என்ற கருத்தை வலியுறுத்துகிறது. இன்றைய கூட்டொருங்கியக்க அணுகுமுறை என்பது 60 ஆண்டுகளுக்கு முன் இரண்டாம் வத்திக்கான் பொதுச் சங்கத்தில் முன்மொழியப்பட்ட திரு அவைசார் ஒழுங்குமுறைகளை நடைமுறைப்படுத்தும் ஒரு முயற்சியாகும். அருட்பணியாளர்களின் தனிப்பங்கை மாற்றாமல் திரு அவையில் பொதுநிலையினரின் அதிகார பங்கு என்பது தொடர்ச்சியான கேள்வியாகவே விளங்குகிறது. சிலரின் கூற்றுப்படி இந்த கேள்வி பதிலளிக்கப்பட வேண்டும். வத்திக்கான் திரு அவை புதுப்பிப்பின் நடைமுறை விளைவுகளையும் கிறிஸ்துவின் உடல் என்பதற்குள் அனைவரும் வாழ்வது எப்படிப்பட்டது என்றும் தொடர்ந்து ஆராய்ந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பலி நிறைவேற்றும் மறுபணியாளர்களின் எண்ணிக்கை தொடர்பாக இரண்டாம் வத்திக்கான் சங்கம் கொண்டு வந்த மாற்றம் குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம்.
திருப்பலிக்கு செல்பவர்கள் கண்டிப்பாக காணக்கூடிய ஒரு ஒத்திசைவான செயல் எழுந்தேற்றத்தின் போது பல அருட்பணியாளர்கள் ஒரே நேரத்தில் கைகளை உயர்த்துவதாகும். I doni che ti abbiamo presentato. நற்கருணை அர்ப்பணச் சடங்கின் போது பல அருட்பணியாளர்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றும் காட்சி இயல்பாக தோன்றலாம். ஆனால் ரோமை வழிபாட்டு நெறிமுறையில் கடைசி 60 ஆண்டுகளில் மட்டுமே இது அங்கம் வகிக்கிறது. சில ஆலயங்களில் பல பீடங்கள் இருப்பதை நாம் கவனித்திருக்கலாம். அதற்கும் ஒரு தெளிவான விளக்கம் உள்ளது. 2ஆம் வத்திக்கான் பொதுச்சங்கத்திற்கு முன் ஒரு திருப்பலியை ஒரு அருட்பணியாளர் தான் நிறைவேற்ற முடியும். பல அருட்பணியாளர்கள் இருந்தால் ஒவ்வொருவரும் தனித்தனி பக்கப்பீடத்தில் திருப்பலி நிறைவேற்ற வேண்டியிருந்தது. வழிபாட்டு புத்தகங்கள் இல்லாத அக்காலத்தில் பல அருட்பணியாளர்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றினால் ஆயர் மட்டுமே ஜபங்களை முன்னெடுத்தார். பக்கப்பீடத்தில் இருந்த அருட்பணியாளர்கள் மௌனமாகவே இருந்தனர். 8ஆம் நூற்றாண்டில் இது முற்றிலும் மறைந்தது. 2ஆம் வத்திக்கான் பொதுச்சங்கம் 2 முக்கிய மாற்றங்களுடன் இந்த பாரம்பரியத்தை மீட்டெடுத்தது. முதல் மாற்றம், வெவ்வேறு பீடங்களில் தனித்தனியாக இல்லாமல் அருட்பணியாளர்கள் ஒருவருடன் ஒருவர் இணைந்து திருப்பலி கொண்டாடலாம். 2வது மாற்றம், நற்கருணை அர்ப்பணச் சடங்கின் போது அனைவரும் ஜபங்களை வாசிக்கலாம் என்பதாகும். Ut nobis corpus et sanguis fiat dilectissimi filii tui, Domini nostri. 2ஆம் வத்திக்கான் சங்கத்தின் புதிய சீர்திருத்தங்களுடன் முதல் கூட்டு திருப்பலி 1965ஆம் ஆண்டு செப்டம்பர் 26ஆம் நாள் புனித பேதுரு பேராலயத்தின் ஆல்டர் ஆஃப் தி கன்ஃபெஷனில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. திரு அவையில் அன்னை மரியின் பங்கு தொடர்பாக 2ஆம் வத்திக்கான் சங்கம் கொண்டு வந்த விளக்கங்கள் குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். 2ஆம் வத்திக்கான் பொதுச்சங்கத்தில் விவாதிக்கப்பட்ட பல்வேறு தலைப்புகளில் திரு அவையில் மரியன்னையின் பங்கு குறித்த கேள்வியும் அடங்கியது. அது மரியன் கொஷின் என்று அழைக்கப்பட்டது. அதாவது மரியா திரு அவையிலும் கிறிஸ்துவ வாழ்விலும் வகிக்கும் பங்கு. 2ஆம் வத்திக்கான் சங்கம் அதை விவாதிக்க வேண்டுமா, தனி ஆவணமாக சேர்க்கவோ அல்லது திரு அவை சட்டத்தில் இணைக்கவோ வேண்டுமா என்பது பேசப்பட்டது. இறுதியில் மரியன்னை தொடர்பான அனைத்தும் லூமன் ஜென்டியம் என்ற திரு அவை சட்டத்தில் இணைக்கப்பட்டது. ஆவணத்தின் ஒரு முழு அத்தியாயம் அதற்காகவே அர்ப்பணிக்கப்பட்டது. மரியன்னையின் பாவமில்லா தன்மை போன்றவற்றோடு வத்திக்கான் அவரை இந்த ஆவணத்தில் இணைத்து கடவுளின் மக்களுடனான நெருக்கத்தை வலுப்படுத்தியது. இந்த இணைப்பு மூலம் திரு அவை ஆசிரியம் திரு அவையை அவரது அன்பு மகனான இயேசு கிறிஸ்துவிடம் நெருக்கமாக அழைத்துச் செல்லும் மரியன்னையின் அழகிய தாய்மை பங்கை ஆழப்படுத்தியது. திரு அவை வாழ்விலும் கிறிஸ்தவர்கள் வாழ்விலும் மரியன்னையின் முக்கியத்துவம் அவரை பின்பற்றுவதில்தான் அடங்கியிருக்கிறது. Ponerla de un modo mucho más cercano para caminar junto con nosotros hacia el encuentro con Cristo. நவீன காலத்தில் இறை மக்களை வழிநடத்தும் திரு அவை ஆசிரியம் திரு அவைக்கு மரியன்னையின் தாய்மை உதவி தேவை என்பதை அறிந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. என் அன்புநேயர்களே, இன்றைய நிகழ்வு அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமர்ந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Metupalayam.